ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் கேரள சம்மந்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சம்மந்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் நம்ம தேவைக்கு, உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் 4 மிளகாய் வத்தல் சேர்த்து போட்டுக்கலாம். இந்த மிளகாய் வத்தல் காரமான மிளகாய் வத்தல்ங்கிறதுனால நான் ஒரு 7 மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன். இப்போ நல்லா மிளகாய் வத்தல் வறுத்தாச்சு, அதை எடுத்துக்கலாம். இப்போ மிளகாய் வத்தல் வறுத்து எடுத்தாச்சு. அதே எண்ணெயிலே வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெரிய வெங்காயம் இருந்தால் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் வதங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்குவத்தில் ஒரு 4 பூடு அதை சேர்த்துக்கலாம். பூண்டு லேசாக வதக்கினா போதும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா அம்மியில் வச்சு அரைக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மிளகாய் வத்தலை நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். மிளகாய் வத்தல் அரைச்சிருக்கல, அதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து வச்சு அரைச்சிடலாம். அடுத்து ஒரு 4 எனக்கு கருவேப்பிலையை நம்ம உருவி சேர்த்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கலாம். அடுத்து கொஞ்சம் புளி தேவைக்கு வச்சு இதையும் அரைச்சிக்கலாம். நல்லா லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சிக்கணும். அப்போத்தே புளி எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒன்று சொன்ன மாதிரி அரையும். அடுத்து நம்ம வெங்காயமும் வெள்ளைப்பூடு வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை அரைச்சிக்கலாம். வெங்காயம் 1-2 நம்ம இப்படி அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து 1 கப் தேங்காய் எடுத்துருக்கேன், இதையும் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைக்கணும். அடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவும் தேங்காய் பூவை வச்சு இப்படியே அரைச்சிக்கணும். இப்படி கரகரப்பாக நம்ம அரைச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ சம்மந்தியெல்லாம் அரைச்சாச்சு. நம்ம இதை வலித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு நம்ம குழம்பு ரசம் வச்சு சாப்பாடு செய்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா உடனே இப்போ சம்மந்தியை மட்டும் அரைச்சி நம்ம சாதம் வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சம்மந்தியோட லேசாக 2 அப்பளத்தையும் பொரித்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோதான், எனக்கு சாப்பாடு முடிஞ்சிடும். சுலபமாக சூப்பராக இருக்கும். இப்போ சூப்பரான சம்மந்தி ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி சாப்பிட்லாங்கிறத அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த சம்மந்தியை சாதத்தில் போட்டு அப்படியே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்படி விட்டு அப்படி பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. அமிர்தமே தோற்று போயிடும், அந்த அளவுக்கு இருக்குது இந்த கேரளா சம்மந்தி. நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.